ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒரு அரசரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்குமே கேட்டு வளர்ந்த சில கதைகள் இருக்கும். அந்த கதைகள் எல்லாமே பாஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரசர் இப்படி இருந்தார், இந்த அரசரோட வாழ்க்கை இப்படி இருக்கும், அவரோட ஆட்சி இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே பாஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ எதுவுமே ப்ரெசன்ட் அப்படின்றது சொல்கிற மாதிரி எந்த ஒரு அரசரோட வாழ்க்கையுமே பெருசாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம சினிமாவில் பார்க்குறது கூட முன்னாடி வாழ்ந்த அரசர்களோட கதைகளை தான் பார்த்துருப்போம். நம்ம கேட்குற கதைகள் கூட முன்னாடி வாழ்ந்த அரசர்களோட கதைகளாக தான் இருக்கும். பட் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் 2025 நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போவும் பல அரசர்கள் இந்த சவுதி சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ராஜாக்களோட ஆட்சி தான் நடக்குது. பட் அவங்கள விடவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அரசனோட வாழ்க்கை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமா, இந்த அளவுக்கு லேவிஷாக ஒரு 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 மனுஷனால் வாழ முடியுமா, அந்த அரசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைலும் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசர் இருக்காருங்க. அவர் தான் ப்ரூனே நாட்டோட அரசர்னு சொல்லப்படுறாரு. ஸோ ப்ரூனே நாட்டோட சுல்தான் அப்படின்றது சொல்லப்படுறாங்க. ஆப்வியஸ்லி சில பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு லாவிஷ் அப்படின்னாக்கா, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஜியராஸாக தான் இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, நான் சிம்பிளாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, நீங்கள் மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் முடி வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முடி வெட்டுறதுக்கான செலவு எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 ருபீஸ் இருக்குமா, 1000 ருபீஸ் இருக்குமா, இல்லை சரி 10,000 ருபீஸ் இருக்குமா? பட் இந்த ப்ரூனே சுல்தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அரசர் மாதம் அவரோட முடியை வெட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 18 லட்சம் கொடுத்து முடி வெட்டுறாரு. கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல இந்த நம்பரு. 18 லட்சம் ரூபாய் மாதம் முடி வெட்டுறதுக்காக மட்டுமே இவர் செலவு பண்ணுற ஒரு அரசர். ஸோ முடி வெட்டுறதுக்காக மட்டுமே 18 லட்சம் அப்படின்னாக்கா, அப்போது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அவர் லாவிஷாக வாழ்ந்திருப்பார். ஸோ அப்படி ஒரு அரசரை பற்றி தான், அதுவும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஜென்ரேஷன் 2025 இன்னுமும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு அரசராக, பயங்கரமான ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைலாக இன்னும் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அரசரை பற்றி, பாஸ்டன்ஸை பற்றிலாம் பேசுகிறது இல்லை, இப்போ ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற அரசரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, ஒரு அரசரோட வாழ்க்கை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமா, இந்த அளவுக்கு லாவிஷாக இருக்குமா, இந்த அளவுக்கு ஒரு கிரேசியாக இருக்குமா அப்படின்றது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ப்ரூனே நாட்டோட அரசரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா அரசரோட கதைகளை கேட்டிருப்போம் இல்லையா? இன்றைக்கி இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த அரசரோட கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற பல கிரேசியான பல விஷயங்களை நீங்கள் இந்த சேனல் மூலிமா வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த ப்ரூனே அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாடு எங்கே இருக்குது, இந்த நாட்டு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த ப்ரூனே நாடு மலேசியா கண்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு ப்ரூனே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற துபாய் இருக்குல்ல, அந்த துபாயோடவே கொஞ்சம் பெரிய ஒரு இடமா தான் இந்த ஒரு ப்ரூனே நாடு அப்படின்றது இருக்குது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ப்ரூனே நாடு 5வது மிகப்பெரிய பணக்கார நாடாக இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. 5th ரிச்சஸ்ட் கண்ட்ரி தான் இந்த ப்ரூனே நாடு அப்படின்றது சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் அப்படின்றது இந்த ப்ரூனே நாட்டுக்கு இருக்குது. சரி, இந்த இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, இந்த ப்ரூனே நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸே ஆயில் எக்ஸ்போர்ட் தான். ஸோ எப்படி இது சவுதி அரேபியாவில் இந்த எண்ணெய் வளம்லாம் இருக்குது, ஸோ அதே போல் தான் ப்ரூனே நாட்டிலையுமே எண்ணெய் வளம் அப்படின்றது இருக்குது. அந்த நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி மற்ற நாடுகளுக்கு அனுப்பும்போது அங்கேருந்து பணம் அப்படின்றது பயங்கரமாக இன்கம் ஆகுது, ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதனால முக்கியமான ஒரு இன்கம் அப்படின்றது அந்த அரசருக்கு இந்த ஒரு எண்ணெய் வளத்திலிருந்து அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு நாட்டை ஆள்ற ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தான் ஹுசேன் பொல்கியா அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஹுசேன் பொல்கியா அப்படின்றது சொல்கிறத தாண்டி இவரோட பேர் உலக அளவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரூனே ஆஃப் சுல்தான் அப்படின்றது. அந்த அரசருக்கு அவரோட பேரை சொல்லி கூப்பிட்றதை விடவே
ப்ரூனே ஆஃப் சுல்தான் அப்படின்றது சொன்னால் மட்டும்தான் அவருக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதை தான் அவர் விரும்பவும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே நிறைய இடத்துல ஓப்பனாகவுமே சொல்லியிருக்காரு. பட் இந்த ஒரு ப்ரூனே ஆஃப் சுல்தான் இருக்கார்ல, இந்த ராஜா உலகத்திலே 2வது மிகப்பெரிய பணக்கார ராஜாவாக இருக்கார். ஸோ அவர் ஆட்சி பண்ணுற அந்த நாடு உலகத்திலே 5வது மிகப்பெரிய பணக்கார நாடு. அந்த அரசர் உலகத்திலே 2வது மிகப்பெரிய பணக்கார அரசர் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இட்ஸ் ரொம்ப கிரேசியாக லக்ஸரிஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ராஜா இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிரேசியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் அப்படின்னாக்கா, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறான் அவரை பற்றி. ஒரு நாட்டில் ஒரு போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் இருக்குது, அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் கமாண்டர் அப்படின்றது சொல்லி நம்ம நாட்டிலே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பதவி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, முக்கியமான பதவிகள் அப்படின்னு சொல்லி. பட் இது எல்லா நாடுகளும் இப்படி தானே அப்ளிகபிளாக இருக்கும் ஜென்ரலாகவே. பட் ப்ரூனேல பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா பொசிஷனுக்குமே ஒரு ஆள் தான். அது யார் தெரியுமா? அந்த நாட்டு அரசர் தான். ஸோ அந்த ப்ரூனே ஆஃப் சுல்தான் சொல்லப்படுற அந்த அரசர் வந்துட்டு அந்த ப்ரூனே நாட்டுக்கு அரசராகவும் இருக்கார், கிங் ஆஃப் ப்ரூனேவாகவும் இருக்கார். அது கூட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ப்ரூனேவும், அதே போல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ப்ரூனேவும், அதே போல் ஃபினான்ஷியல் மினிஸ்டரும் அவர் தான். அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஜென்ரலும் அவர் தான், அப்புறம் கமாண்டரும் அவர் தான். ஸோ கிட்டத்தட்ட 6 முக்கியமான பதவிகளை அவர் ஒருத்தர் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு மற்ற ஆட்கள் எல்லாருமே அவருக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி செட் பண்ணி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் வரைக்கும். ஸோ கேட்டு பாருங்கள், ஒருத்தர் தான் பிரைம் மினிஸ்டரும், அந்த நாட்டு ராஜாவும், ஃபினான்ஷியல் மினிஸ்டரும் அவர் தான், டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அவர் தான், அப்புறமா கமாண்டரும் அவர் தான், இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் அதாவது போலீஸோட ஜென்ரலும் அவர் தான். ஸோ எல்லாமே அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் கீழே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செயல்படுதுன்னா எந்த அளவுக்கு கிரேசியாக அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காருன்றது பாருங்கள். வேறு யாருக்குமே எந்த பொசிஷனுமே அவர் கொடுக்கல, எல்லாத்துக்குமே நான் ஒருத்தன் தான் அப்படின்றது தான் சொல்லி இன்னும் வரைக்கும் பயங்கரமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது தாண்டி அவர் மாதம் 18 லட்சம் ரூபாய் முடி வெட்டுறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது முடி வெட்டுறதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முடி வெட்டுறதுக்கான ஒரு சம்பளம்ன்றது அவ்வளோ இல்லை. பட் அவர் கூட்டிகிட்டு வர ஒரு ஆள் யூகேல இருக்கார், ரொம்ப ஃபேமஸான ஒரு முடி வெட்டுறவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் யூகேல இருந்து ப்ரூனேக்கு வரணும்னா அவர் கூட்டிகிட்டு வரதுக்கான ஃப்ளைட் செலவு, ஃபஸ்ட்டு கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாமே, அந்த செலவு எல்லாமே வந்துட்டு இந்த அரசரோட செலவாக இருக்கும். அவர் தங்குற அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலுமே அந்த அரசரோட தான் இருக்கும். அதுக்கப்புறம் முடி வெட்டுற அந்த சார்ஜஸுமே வந்துட்டு அவரோட செலவில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ளைட் சார்ஜஸ், ஹோட்டல் சார்ஜஸ், அதுக்கப்புறமா அவர் தங்குற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தா 18 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது வருது. ஸோ மாதம் 18 லட்சம் ரூபாய் முடி வெட்டுறதுக்குன்றது அவர் எடுத்து வச்சிருவானா இதுக்காகவே. ஸோ கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல. தாண்டி இது என்ன பிரமாதம், இதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு நாட்டிலே 5வது மிகப்பெரிய நாடா, இவர் 2வது மிகப்பெரிய பணக்கார அரசரா, இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு கின்னஸ்லேயே முதல் ரெக்கார்டு வந்துட்டு மிகப்பெரிய ரெசிடென்சியல் பேலஸ் அப்படின்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்டு எடுத்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீட்டில் தான் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. உதாரணத்துக்கு அவரோட வீட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன், நீங்களே கேட்டு க்ரேஸியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இந்த மாதிரிலாம் ஒருத்தன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா இவ்வளோ பெரிய வீட்டில் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 4 BHK இருக்குமா, இல்லைனா அதிகபட்சம் ஒரு 10 ரூம் இருக்குமா, இல்லைனா 20 ரூம்னே இருக்குமா ஒரு வீட்டில்? அதாவது ஒரு பங்களாவில் ஒரு 20 ரூமு அப்படின்றது இருக்குமா? பட் இவரோட பங்களாவில் கிட்டத்தட்ட 1788 ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸையே தாண்டி இவரோட வீட்டில் 1788 ரூம்ஸ் அப்படின்றது இவரோட பங்களாவில் இருக்குது. ஒரு பாத்ரூம் மட்டுமே அவரோட வீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம வீட்டிலலாம் ஒரு 4 பாத்ரூம் இருக்கிறதே பெரிய விஷயம். பட் அவரோட வீட்டில் கிட்டத்தட்ட 256 பாத்ரூம்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எவ்வளோ க்ரேஸியான நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த அவ்வளோ பெரிய பங்களாவில் ஸோ 1788 ரூம்ஸு, 259 பாத்ரூம்ஸு, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் மக்கள் வந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளே ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பேங்கட் ஹால்னு சொல்லி அங்கே ஒரு 5000 மக்கள் வந்துட்டு அங்கே உட்காரலாம். ஒரே நேரத்தில் 5000லேருந்து 6000 மக்கள் வரைக்கும் அங்கே உட்காரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்கட் ஹாலுமே வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளேயே. கிட்டத்தட்ட
18 ஸ்விம்மிங் பூல் மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறமா 12 லிஃப்ட் அப்படின்றது இருக்குது அந்த பங்களாக்குள்ளே. அது மட்டும் இல்லை, 110 கார் கராஜஸுமே இருக்குது. அந்த கார் கராஜஸ் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 5000 கார்கள் நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம் அப்படின்றது இருக்குது. அது தாண்டி அந்த பங்களாக்குள்ளேயே ஒரு மசூதியுமே இருக்குது. ஏன்னா பேசிக்காக ப்ரூனே நாடு வந்துட்டு ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ அதனால் அந்த அரசரே வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு மசூதி ஒன்று வச்சுருக்காரு. அந்த மசூதியில் ஒரே நேரத்தில் 1500 பேர் ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மசூதியுமே அதில் கட்டியிருக்காரு. இதை தாண்டி இன்னும் ஒரு கிரேசியான ஒரு விஷயம் இருக்குது அந்த பங்களாக்குள்ளே. என்ன அப்படின்னாக்கா, நம்ம பார்க்குற வீடில் நம்ம இருக்கிற வீடில் மிகப்பெரிய ஒரு பங்களாவும் கூட இருக்கட்டும், அந்த பங்களாவில் எத்தனை லைட்ஸ் வந்துட்டு எரிய வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 லைட்ஸு, 200 லைட்ஸ், 1000 லைட்ஸ் இருக்குமா, ஒரு 10,000 லைட்ஸ் கூட எரிய வச்சுருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு மேன்ஷனாக இருந்தாலும் ஒரு 10,000 லைட்ஸுன்றது ரொம்ப அதிகம். பட் இவரோட வீட்டில் கிட்டத்தட்ட 51,000 லைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி நைட்டு அந்த இடத்துல அவரோட பங்களாவில் சும்மா அப்படியே அந்த லைட்டில் ஜகஜோதியாக அப்படியே மின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 51,000 லைட்ஸ்னால அவரோட முழு பங்களாவுமே டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் கேட்கவே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஸோ அதே போல் அது பார்க்குறதுக்கு இன்னும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அப்படி போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மேன்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூனே சுல்தானோட மேன்ஷன் தான் சொல்லி கின்னஸ் ரெக்கார்ட்லேயே இவரோட பங்களாவோட பேர் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களா. ஸோ கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வர அளவுக்கு இவரோட வீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல. இதை தாண்டி இன்னும் ஒரு கிரேஸான விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அம்பானியோட கல்யாணத்தில் வந்துட்டு ஷாருக் கானாக இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க வீட்டு கல்யாணத்தில் பணம் கொடுத்து வர வச்சு டான்ஸ்லாம் ஆட வச்சாங்க. பட் இந்த ஒரு சுல்தான் இருக்கா இல்லையா, ப்ரூனே ஆஃப் சுல்தான், அவர் 50வது வயசில் 1990ஸ்லேயே வந்துட்டு அவரோட 50வது வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி மைக்கேல் ஜாக்சனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயாக மைக்கேல் ஜாக்சனோட ஷோவை வந்துட்டு காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்போவே கிட்டத்தட்ட 14 கோடி கொடுத்துருக்காராம். ஸோ அவரோட பர்த்டேவை இந்த அளவுக்கு ஒரு விமர்சனமாக வந்துட்டு கொண்டாடுவார். இன்றைக்கி வரும் கூட அவரோட பர்த்டேக்கு அன்றைக்கி கிட்டத்தட்ட 3000 தங்க காசுகள் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சும்மாவே வந்துட்டு கொடுத்துருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு லாவிஷாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த ஒரு அரசர் அப்படின்றது வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, இவர் வந்துட்டு மேஜராக எங்கேயும் வெளில போக மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வெளியில் இந்த நாட்டை விட்டு மேக்ஸிமம் வெளியில் போகவே மாட்டார் அப்படின்றது சொல்கிறாங்க. என்னென்னா இவரோட பங்களாலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை தாண்டி போர் அடிச்சது அப்படின்னாக்கா இது அடுத்த ஒரு கிரேஸான விஷயம். நம்மளாம் போர் அடித்தா என்ன பண்ணுவோம், வெளியில் போவோம். வெளியில் போகணுன்னா நம்ம எப்படி போவோம், ஒன்று கார் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா பைக் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த ஒரு சுல்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பங்களா விட்டு வெளில ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு போவார். கிட்டத்தட்ட ஊர் சுற்றுறதுக்காக, அந்த நாட்டை சுற்றுறதுக்காகவே அவர்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 6 ஹெலிகாப்டர் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட 3 போயிங்ஸ் ஃப்ளைட்ஸுமே இருக்குது ஓனா அப்படின்றது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் மேக்ஸிமம் நாட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டார். அதனாலேயே வந்துட்டு நாட்டுக்குள்ளே அவருக்கு தேவைப்படுற பொழுதுபோக்குக்காக அவருக்கு தேவையான தீம் பார்க்ஸு, ஜூ, அதே போல் வந்துட்டு வேறு என்னென்ன விஷயங்கள் அவருக்கு தேவையோ ரிலாக்ஸேஷனாக மிகப்பெரிய பார்க்ஸு, இது எல்லாமே வந்துட்டு அவர் நாட்டுக்குள்ளேயே அவர் அமைச்சிக்கிட்டார். ஸோ அதனால் அவருக்கு பொழுது போகணுன்னா தீம் பார்க்கு சும்மாவே அப்படியே போவாராம், அப்படியே ஜூக்கும் போவாராம். ஸோ எல்லாமே அவர் கண்ட்ரோல்லே எல்லாத்தையுமே வச்சுப்பார் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு போர் அடித்தா நாட்டை விட்டு வெளில போகிறது எதுக்கு நம்ம போகணும், நம்ம நாட்டிலேயே அதை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் நாட்டுக்குள்ளேயும் நாட்டு மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரியுமே வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்காரு இந்த ப்ரூனே சுல்தான். ஸோ கேட்கவே க்ரேஸியாக இருக்குல்ல. அடுத்த ஒரு க்ரேஸியான விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தர்கிட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் இருக்குன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 ரோல்ஸ் ராயல்ஸ் இல்லைன்னா 10 ரோல்ஸ் ராயல்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆனால் இவர்கிட்ட 500 ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த 500 ரோல்ஸ் ராயல்ஸ் ஒரு ஆள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக இதுவுமே ரோல்ஸ் ராய்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டாக பார்க்கப்படுது. இவரோட பேருமே திரும்பியும் ஒரு வாட்டி கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்றது ஒன்று மாறி இருக்குது. ஸோ ஒரு கார் வாங்கிறதுக்கே நம்மளால் பெருசாக முடியவே முடியாது. பட் நிறைய மிகப்பெரிய பணக்காரங்களும் ஒரு 10 ரோல்ஸ் ராய்ஸ் கூட வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 500 ரோல்ஸ் ராய்ஸ் இவர் ஒருத்தர் மட்டுமே வச்சுட்டு, இது வரைக்கும் உலகத்தில் வேறு யாருமே வச்சுக்கிட்டது இல்லை, இவர்கிட்ட மட்டும்தான் அது இருக்குது. ஸோ இதனாலே கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே ரோல்ஸ் ராய்ஸ் 500 ரோல்ஸ் ராய்ஸ் ஒருத்தர் வச்சுட்டு இருக்காருன்னா அது இந்த ப்ரூனே சுல்தான் மட்டும்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவருக்கு இந்த கார்ஸை தாண்டி அடுத்தது கேம்ஸில் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்துட்டு இந்த போலோ கேம்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த போலோ கேம்ஸை வந்துட்டு விளையாடணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற யாரு கூடயுமே அவர் விளையாட மாட்டாராம்.
இவர் வந்து விளையாட நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருக்காங்க இல்லையா, அது எங்கே இருந்தாலுமே சரி, மேக்ஸிமம் அர்ஜென்டினாவில் தான் இந்த போலோ பிளேயர்ஸ்னால் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அந்த அர்ஜென்டினாவில் இருந்து ஒரு டீமை வரவழைச்சி, இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை வரவழைச்சி, அவர் ஊரில் இருக்கிற இவருக்காகவே போலோக்காக வச்சுக்கிட்டு இருக்கிற கிரவுண்டில் விளையாட வச்சு அதை வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுவாராம். கூட போர் அடித்தா இவருமே சேர்ந்து அந்த போலோ விளையாட்டை விளையாடுவாராம். ஸோ அந்த பிளேஸ்க்கு வர ஃப்ளைட் சார்ஜஸ்ஸு, அவங்க தங்கி இருக்கிற அக்காமடேஷன், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கான எல்லா ரேட்ஸுமே ப்ரூனே சுல்தான் மட்டுமே எடுப்பாராம். ஸோ அவர் போர் அடித்தா விளையாடுறதுக்கு கூட ஃபாரின்லேருந்து பிளேயரை இறக்கி அதுக்கப்புறமா தான் விளையாட ஆரம்பிப்பார் துரை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ராஜாவோட வாழ்க்கை இந்த அளவுக்கு க்ரேஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் ஒரு க்ரேஸியான ஒரு கிங்கு, ஒரு லக்ஸரியஸான ஒரு கிங் அப்படின்னாக்கா அது இவர் மட்டும்தான், ப்ரூனே சுல்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் படித்து தெரிஞ்சுக்கணும், இதே போல் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இது கேட்குறது இல்லைனா லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்குமே நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த ராஜா ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரூனே ஆஃப் சுல்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு நாட்டுக்கு ராஜா ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன மாதிரி ஒரு க்ரேஸியான விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் பை பை ஏபி.